ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார். ஜனவரி மாதம் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா லைஃப்பில் நீச்சல் அடித்தாது லைஃப்பை சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. போராட்ட குணம் அதிகம் இருக்கும், விட்டவே மாட்டாங்க. எஜுகேஷனை தான் சொதப்பிட்டாங்க, அடுத்து கெரியருக்கு வந்துட்டாங்க, அங்கேயும் சொதப்பிடுவாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணால் அங்கேயும் சொதப்பியிருப்பாங்க. அப்புறமா லைஃபையும் சொதப்பிடுவாங்க. மொத்தமும் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு லைஃபே ஒரு சொதப்பலான லைஃபாக தான் இருக்கும். இவங்களுக்கு எஜுகேஷன்லையும் சரி, கெரியர்லேயும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதுலேயுமே இவங்களுடைய தனி முத்திரை இருக்கும். இவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்வாங்க. இவங்களுக்கு உண்டான ரசனை இவங்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் இருக்காது. இவங்க லைஃப் பார்ட்னரை விரும்பி எல்லாமே செய்வாங்க. ஆனால் லைஃப் பார்ட்னர் மட்டும் இவங்களை விரும்ப விலகியே போயிட்டு ஒரு கட்டத்தில் இவங்களை விட்டு விலகியே கூட போயிடுவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கேப்பு கிடச்சிருச்சு, டைம் கிடச்சிச்சுனாவே உடனே கனவு காண போயிடுவாங்க பகல்லே. இதில் நிறைய பேர் கனவை நினைவை ஆக்கிடுவாங்க. என்ன ஒன்றுனாக்கா இவங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் கனவை நினைவாக இவங்க ஆகுமானாக்கா இவங்களுக்கு ஆகும். ஆனால் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போர்க்களம், போராடி தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அந்த மாதத்தில் பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கு அந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாம் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிற நேரத்தில் கிடைக்காது, தாமதமாக தான் கிடைக்கும், லேட்டாக தான் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிறது வேறு என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது, அது இஷ்டத்துக்கு தான் போவோம். ஸோ மொத்தத்தில் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே டூ லேட்டாக தான் கிடைக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம நேயர்களுக்கு ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார். அந்த மாதிரி ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் பிறந்த ஒவ்வொரு நபர்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபார்மட் நியூமராலஜி படி நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லலாம் சார். அதில் முதலாவதாக ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? குணாதிசயம் அதோட அவங்க லைஃபை எப்படி போயிட்டு இருக்கும், கரெக்டு, அதுதான் முக்கியம். அதனால் நம்ம சொல்ல போகிறது குணாதிசயத்தை சொல்ல போகிறோம். அதை தாண்டி லைஃப் எப்படி இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம சொல்கிற ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஐயோ எங்கள் லைஃப் அப்படி தாங்க இருக்குது, நாங்கள் அப்படி தாங்க இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க மாதத்தை ஏன்னா வெறும் நம்ம நம்பர்லேயே சொல்லிகிட்டு இருக்கிறோம், தேதியிலே சொல்லிகிட்டு இருக்கிறோம், எண்ணில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ மாதத்தை சொல்லுவோம். ஜனவரி மாதத்தை பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, இதில் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம். ஜனவரி மாதம் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா லைஃப்பில் நீச்சல் அடித்தாது லைஃப்பை சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்கக்கிட்ட அந்த ஒரு விதமான டேலண்ட் இருக்குது. போராட்ட குணம் அதிகம் இருக்கும், விட்டவே மாட்டாங்க. சக்ஸஸ்ன்றது அதுக்காக எவ்வளோ வேலை வேணாலும் கொடுப்பாங்க. அதான் ஒரே வரியில் சொல்லிட்டேன், நீச்சல் அடித்தாவது சக்ஸஸை பண்ணாமல் விட மாட்டாங்க. அவ்வளோ கெப்பாசிட்டி ஜனவரி மாதம் பிறந்த அனைவர்களுக்கும் உண்டு. அந்த பிறந்தது அவங்களே யோசிப்பாங்க, கரெக்டாக சொல்லலை, நான் அப்படி தான் விடவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டுருவாங்க. ஓகே சார். சுனாமியே வந்தாலும் ஸ்விம்மிங் போட்டு வந்துடுவாங்க ஜனவரி மாதம். அவ்வளோதான் வந்துடுவாங்க. பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு சார்? கண்டிப்பாக அவங்களது பார்த்திங்கனாக்கா நம்ம எஜுகேஷன்லேருந்தே வருவோம். எஜுகேஷன்லேயே கண்டிப்பாக சொதப்பியிருப்பாங்க. எஜுகேஷனை தான் சொதப்பிட்டாங்க, அடுத்து கெரியருக்கு வந்துட்டாங்க, அங்கேயும் சொதப்பிடுவாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணால் அங்கேயும் சொதப்பியிருப்பாங்க. அப்புறமா லைஃபையும் சொதப்பிடுவாங்க. மொத்தமும் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு லைஃபே ஒரு சொதப்பலான லைஃபாக தான் இருக்கும். அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த நினச்ச லைஃப்பை கடைசி வரைக்கும் அவங்களால வாழவே முடியாது, வாழவே அது விடாது. ஏன்னா பிப்ரவரி மாதத்துக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சக்தி இருக்கிற போல் பிப்ரவரிக்கு அப்படியே சக்தி இருக்குது. ஸோ மொத்தத்துக்கு சொதப்பலான லைஃப்பை தான் அது உங்களை நகர்த்தி கொண்டு போயிருக்கும். அந்தந்த மாதம் பிறந்தவங்க போட்டு பார்ப்பாங்க, அப்படியே தான் சொல்கிறாருன்ட்டு அது மாதிரி தான். ஓகே சார். இந்த சொதப்பல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா சார் பிப்ரவரி மாதத்தில் இருக்கவங்களுக்கு? கரெக்டான கேள்வி தான்.
நம்ம இருக்கிறத அப்படியே சொல்லிட்டோம். சரிங்க, சொதப்புறன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி வெளியே வர்றது? ஏன்னா பிப்ரவரி ரப்பர் வச்சு அடிச்சுட்டு அதை மார்ச்சுன்னு மாற்ற முடியாது, ஜனவரி மாற்ற பிப்ரவரி தான், அப்படி தான் இருக்குன்றது தான். அதை தாண்டி நாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, பிப்ரவரி மந்த்தை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அது பிப்ரவரினாக்கா எழுத வேண்டியது தான், பிப்ரவரி இல்லைன்னா 2ன்னு எழுத வேண்டியது தான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, லைஃப் ஃபுல்லாகவே அப் டு லைஃப் வரைக்குமே நம்பரில் தான் போகணும். நம்ம அதுக்காக பிப்ரவரி போய் ஜனவரின்னு மாற்ற முடியாது. அந்த நம்பர் போய் உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்துட்டு 4ஆம் நம்பர் கனெக்ட் ஆகும். அந்த பிப்ரவரி 2ன்னு போடுவோம் எண்ணில், இங்கே 4 கனெக்ட் ஆகிடும். வெறும் 4, வெறும் சிங்கிளில் 4. அதை எங்கே போனாலும் அதை பாக்கெட்லேயே வச்சுக்கிறோங்க. ஒரு அட்டையிலையோ இல்லைனாக்கா ஒரு வினையிலையோ ஏதோ ஒரு மெட்டீரியல்லையோ ஏதோ ஒரு மெட்டல்லையோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நம்பர் 4 எப்போவுமே பாக்கெட்டில் இருக்கட்டும். பிப்ரவரி மாதம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் மற்றவங்கள மாதிரி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் தேவைப்படுது என்ன, நம்ம ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கூட இருக்குது. சரிங்க, பிப்ரவரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு குழந்தை பிப்ரவரி பிறந்துருச்சு, இப்போ அதுக்கு என்ன செய்கிறது? அது சிக்கலும் இல்லாமல் அதுக்கு 4ஆம் நம்பர் எழுதி நாங்கள் பாக்கெட்டில் அனுப்ப முடியாது இல்லையா? பெரியவங்க இப்போ நாங்கள் பெரிய ஆளாக இருக்கிற பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது பேரை தான் கரெக்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா நம்ம ஒரு 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 விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அதை அடாப்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல தான் அதை அடாப்ட் பண்ண முடியும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு, கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு அப்போ அதை செய்யுங்க. குட்டி குழந்தைக்கு பேரை கரெக்ட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம சொல்ல வந்தது பிப்ரவரி மாதம்னா இதுதான் கன்ஃபார்ம்டாக இருக்கும். அப்போ ஏற்கனவே பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க பார்த்துட்டாங்க. அப்போது வீட்டில் குழந்தை இப்போ பிப்ரவரி தான் இருக்குன்னா பேரை கட்டாயம் கரெக்ட் பண்ணி வச்சுருங்க, பயப்பட தேவையில்லை. அது காம்பன்சேட் பண்ணிடும். கண்டிப்பாக சார். அடுத்ததாக வந்துட்டு மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் எப்படி நகர்த்த போகிறாங்க சார்? ஆமாம், மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தாக்கா அதான் அந்த ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான அந்த மந்த்துக்கு உண்டானே பலன் ஒன்று இருக்கும். பொதுவாகவே மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். நல்லா டேலண்டடாக இருப்பாங்க. இல்லை, எல்லாமே டேலண்டடு தான். இதில் சப்ஜெக்ட் என்னென்னா, அப்போ ஜனவரியில் பிறந்தவங்க இல்லையா, பிப்ரவரி மட்டும் பிறந்தவங்க டேலண்டில் இல்லையான்னா அப்படி கிடையாது. இவங்க டேலண்ட்டாக இருந்தாலும் அது வந்து எக்ஸ்போஸ் கிடச்சிரும், ஒரு வழிவகை கிடச்சிரும். நல்ல டேலண்டடாக இருப்பாங்க, நல்ல திறமையான இருப்பாங்க. எந்த ஒரு மேட்டரும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அது மார்ச் மாதம் பிறந்தாவே எப்படி ஒவ்வொரு மாதமும் தொந்தரவு கொடுக்குதோ மார்ச் தொந்தரவு கொடுக்காது. இவங்களுக்கு எஜுகேஷன்லையும் சரி, கெரியர்லேயும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதுலேயுமே வந்து இவங்களுடைய தனி முத்திரை இருக்கும். இவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு தனியாக தெரியும். இவங்க இது பண்ணியிருக்காங்க, இவங்க மார்ச் மாதம் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கும். இது வந்து மார்ச் மாதம் வந்துட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். ஸோ ஒரு மாதம் பிறந்துட்டாங்கனாக்கா அந்த மாதத்தில் வரைக்கும். ஆனால் என்ன ஒன்றுனாக்கா ஒரு பெரிய சீக்ரெட்டு, அந்தந்த மாதம் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் வரும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த மாதம் வர தான் போகுது. ஜனவரி பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஜனவரியில் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கும். பிப்ரவரி பிறந்தவங்களுக்கு நம்ம சொன்ன சொதப்பலுங்கிறது அந்த திருப்பி ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி வரும்போது அது நடக்கும். நீங்கள் அப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது வருஷம் நடக்கும். அந்தந்த மாதத்துக்கு உண்டானது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அது. ஸோ அதனால் மார்ச் சொல்லியாச்சு. அடுத்ததாக வந்து ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு சார் இது வரைக்கும்? ஆமாம், அந்த மாதம் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மைண்டெல்லாம் பிஸ்னஸ் மைண்டாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்குவாங்க, அதாவது சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க, நல்ல சொஃபிஸ்கேட்டான லைஃப்பை வைப்பாங்க. வாழ்க்கையை வந்து ரொம்ப ரசித்து வாழ்வாங்க. இவங்களுக்கு உண்டான ரசனை இவங்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் இருக்காது. இவங்க லைஃப் பார்ட்னரை வந்து விரும்பி எல்லாமே செய்வாங்க. ஆனால் லைஃப் பார்ட்னர் மட்டும் இவங்களை விலகியே போயிட்டு ஒரு கட்டத்தில் இவங்களை விட்டு விலகியே கூட போயிடுவாங்க. அப்படி ஒரு இந்த நம்பருக்கு அப்படி ஒன்று ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பண பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் அது ஆங்கிலம் சொன்னால் மணி பிரச்சனை இல்லை, மெனி பிரச்சனை. பணம் பிரச்சனை கிடையாது, மனம் பிரச்சனை தான் இருக்குது. ஆமாம், தமிழ் எடுத்துகிட்டா பண பிரச்சனை மன பிரச்சனை ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போது இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களுக்கு கடவுள் அதான் சொல்கிறேன், கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்குறது எங்கேயாவது ஒரு இக்கு வச்சு விட்டுறாரு, இவங்களுக்கு இங்கே வச்சு விட்டுறாரு. இது ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கும் இந்த ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த கடவுள் வச்ச இக்கு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது எண்கள் வந்து ஹெல்ப் பண்ணுமா சார் இவங்களுக்கு? இதில் என்ன சப்ஜெக்ட்னாக்கா, இந்த மன வாழ்க்கை பிரிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது. இது நம்ம எப்பவுமே பிற்பாடாக எதுவுமே இருந்துட்டால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கரெக்ட்.
இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரி. இது முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அதில் ஒன்றும் என்ன பண்ண முடியும்? ஆமாம். பிஃபோர் 30 அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒருவேளை ஏப்ரல் மாதம் தான் பிறந்தாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏப்ரல் தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா கிட்டத்தட்ட லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு அதை நடக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அந்த கேள்வி. ஆனால் நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியாது எனக்கு. அது ஒவ்வொரு கடல் சார், நீங்கள் ஒரு கடல், அதுக்குள்ளே இருந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் சார். அதுதான். அப்போது நான் அந்த மாதத்துக்கு உண்டான சப்ஜெக்டை சொல்லலான்னு தான் வந்தது. நீங்கள் அதுக்கே ஒரு ரெமெடி கேட்க வரீங்க. ஆமாம், அப்படி கேட்க வரும்போது ஏப்ரல் மாதத்துக்கு. ஆமாம், ஏப்ரல் மாதத்துக்கு வந்ததுனாக்கா ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு வச்சுக்கோமா, எஸ்கேப் ஆயிடலாம். ஏதோ ஒரு சித்தர், அவங்களுக்கு எந்த சித்தர் கனெக்டிவிட்டி ஆகுதோ அந்த சித்தர் வந்து ராகவேந்திராவாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், சித்தர்கள் இப்படி போனோன்னா திருமூலர் இருக்கலாம். இப்படி யாருனாலும் நினச்சிக்கலாம். அவங்க ரிஷிகள், முனிகள், யோகிகள், யாருனாலும் ஏதாவது. ஆனால் அதை மட்டும் ஆரம்பத்தில் கையில் வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா இந்த இன்சிடென்ட் நடக்காமல் தப்பிச்சிக்கிறலாம். லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேருந்து நாங்கள் தப்பிக்கணும், என்ன வழி? இதை வச்சுக்கிட்டாக்காரு அந்த இக்கிலேருந்து தப்பிச்சிக்கிறலாம். ஓகே சார். மே மாதம் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து இது வரைக்கும் எப்படி போயிருக்கு சார்? இதுக்கப்புறமா எப்படி நகரப்போகுது சார்? ஆமாம், மே மாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க லைஃப் எப்பவுமே அதிகமாக கனவை சுமந்துக்கிட்டே போவாங்க. நீ கொஞ்ச நேரம் கேப்பு கிடச்சிருச்சு, டைம் கிடச்சிச்சுனாவே உடனே கனவு காண போயிடுவாங்க. பகல்லே கனவு லைஃபு. இதில் நிறைய பேர் வந்துட்டு கனவை நினைவை ஆக்கிடுவாங்க. ஏன்னா கனவு சுமந்துட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு வழியோடு தான் இருக்கும். கனவை நினைவாக ஆக்கிறதுக்கு செய்வாங்க. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா இவங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் வந்துட்டு, கனவை நினைவாக இவங்க ஆகுமானாக்கா இவங்களுக்கு ஆகும். ஆனால் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்துட்டாக்கவே அது வந்து நினைவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த மாதத்துக்கே உண்டு. அதனால் இவங்க பயப்பட தேவையில்லை. அதனால் பொதுவாக அந்த மே மாதத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா கனவை சுமந்து செல்பவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் கனவு வாழ்க்கை நினைவு வாழ்க்கை மாற்றக்கூடிய சக்தி அந்த மாதத்துக்கே இருக்குது. நீங்கள் பொறுமையை இழக்கும் போகும்போது அது உங்கள்கிட்ட விளைகிறோம். ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கனவுன்றது வந்துட்டு சினிமாவுக்கு போகிறேன், விளையாட போகிறேன், அதெல்லாம் கனவு கிடையாது. அதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உள்ளது. இந்த எப்போவுமே அதிகமாக ஒரு மனிதன் கனவு காண்றான் அப்படின்னு சொன்னாவே அவன் ஏதோ ஒரு சாதிக்க போனான். அதில் ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிடலாம். மே மாதம் பிறந்தவங்க மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் ஃபிகராகவே இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் எந்த வகையிலாவது ஒரு ஃபேமஸ் ஆனாலும் ஒரு ஆளாக இருப்பாங்க. அதில் டவுட் கிடையாது. என்ன அதை கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொறுமையை கடைப்பிடிக்காதவங்க அதை தொட முடியல. கனவை நினைவாக்கிடணும். சில பேர் நான் பின்னாடி வந்து அவராயிரணும் இவராயிரணும் நினைப்பாங்களே, அது கனவு நினைவாக்கிடுறாங்க பொறுமையாக இருந்ததுனால. சில பேர் பொறுமையை விட்டதுனால பண்ண முடியல. நீங்கள் பொறுமையாகவே இருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் கனவு நினைவாகக்கூடிய சக்தி அதே மாதத்துக்கு உண்டு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் தலை வந்து இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு அல்டிமேட் ஸ்டாராக மாறி இருக்கிறாரு. அதே மாதிரி அஜித் குமார் மாதிரி மே மாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அவர் அஜித் வந்துட்டு 1-5 1-5 கரெக்ட் தான். அவர் பொறுமையாக தான். ஏன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப பொறுமையாக தான் இருந்தார். அவர் வந்துட்டார். சரி, கரெக்டாக தான் சொன்னீங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கும் சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஜூன் மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, நல்ல குவாலிஃபைடாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, செல்வந்தராகவும் இருப்பாங்க. அதனால் நல்ல படிப்பாளியும் இருப்பாங்க. லைஃபு அழகாக அவங்கள லீட் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அது. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தோற்று போக மாட்டாங்க. ஏன்னா வெற்றி அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் அவங்க பயப்படவே தேவையில்லை. ஸோ காரணம் வந்துட்டு நீங்கள் செல்வந்தராகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு 2 வரி 3 வரி தான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் சொல்லணும். ஒரு மாதத்தையும் 1 hour கூட என்னால் சொல்ல முடியும். வேண்டாம், சும்மா அந்த சொல்கிறதுலே 2 வரி சொன்னால் கூட நச்சுன்னு அதில் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் அந்த மாதம் அவங்களுக்கு ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னா எப்படி 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 மாதத்தில் இருக்க போகிறாங்க. கரெக்டாக. ஆமாம், நம்ம ஃபேமிலியில் கரெக்டாக இருக்குது. அதுமாரி ஜூன் மாதத்துக்கு நல்ல மாதம் தான். ஓகே சார். இப்போ அடுத்து வந்து ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கும் சார் அவங்களுடைய லைஃப்பில்? அதாவது ஜூலை மாதம் பார்த்திங்கனாக்கா அவங்க பிளான் ஒன்று இருக்கும்.
அந்த பிளானை நோக்கி அவங்க பையனுக்குன்னு நினைப்பாங்க, அது போக முடியாது. அது அப்படி லைஃபே டிவைட் பண்ணிடும், மாற்றி விட்டுரும். ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அதிர்ஷ்டம் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி சடனாக திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. சில பேர் அவங்க இருக்கிற பிளேஸில் ஃபேமஸாக இருப்பாங்க, சில பேர் அதை தாண்டி இருப்பாங்க, சில பேர் வேர்ல்டு வைடு இருப்பாங்க. மொத்தத்தில் ஜூலை மாதம் பொறுத்தவங்க அவங்கள வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு, அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அவங்க துறையில் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்ச வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது. அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, அவங்க என்ன வாழ்க்கை வாழணும்னு நினச்சாங்களோ அந்த வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை கிடைக்கும், கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே சார், அதுதான் ஜூலை மாதத்துக்கு. ஓகே, கிடைச்ச வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரிங்க சார். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருப்பாங்க சார்? ஆமாம், இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போர்க்களம், போராடி தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அந்த மாதத்தில் பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கு அந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். போராடி வந்து சுதந்திரம் பெற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஆமாம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் அப்படிங்கிறத அந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். மற்றவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோத்தையும் அந்த மாதம் பிறந்தாக்க லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு அதை தான் கடந்துகிட்டு இருப்பாங்க, அதையும் சேர்த்து சுமந்து தான் சென்றுட்டு இருப்பாங்க. ஓகே சார். அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க சார் இது வரைக்கும்? கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செப்டம்பர் மாதம் யார் பார்த்தாலும் வந்து நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, படிப்பும் நல்லா ஹை குவாலிஃபைடாக இருப்பாங்க, பிஸ்னஸும் நல்ல ஹையாக தான் இருக்கும். அவங்க திங்கிங்கும் அவங்க கனவு எதுவும் சரி, அவங்க திங்கிங் செயல்பாடு எல்லாமே டூ ஹையாக தான் இருக்கும். பெரிய லெவலில் தான் பிளான் பண்ணுவாங்க, ஆனால் பெரிய சக்ஸஸே பண்ணிடுவாங்க. அந்த செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க லைஃப்பில் டிஃபீட் ஆக மாட்டாங்க, தோற்று போக மாட்டாங்க, வெற்றியை வச்சுருவாங்க, வெற்றியே கிடச்சிரும். அந்த செப்டம்பர் மாதம் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அதனால் உயர்ந்ததை கொடுக்கக்கூடிய மாதம் தான் செப்டம்பர். சார், அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி வாழ்ந்துருப்பாங்க சார்? ஆமாம், கண்டிப்பாக. அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதில் யாருமே சோட கிடையாது. அவங்களுக்கு கிடைச்சதும் சரி, கிடைச்சது எல்லாம் சரி, நடந்தது எல்லாமே சரி, உயர்ந்த பொசிஷனில் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக கூட எடுத்து வைக்க, நம்ம சொல்கிறதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக தான், வெறும் நம்ம குறுகிய வட்டம் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக தான். பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க, ரூம் பணக்காரர் இருப்பாங்க, ஃபெமிலியராக இருப்பாங்க, ஃபேமஸாக இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருப்பாங்க. அவங்க டேட்டில் போய் அப்படி கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அக்டோபர் மாதம் இருப்பாங்க. அதனால் அக்டோபர் மாதம் வந்து லைஃபினுடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கு அக்டோபர் மாதமா, சரி இது பின்னாடி பெரிய ஆளாக தான் வரும் அப்படின்னு நம்ம இப்போயுமே தீர்மானிச்சிடலாம். அது மாதிரி அக்டோபர் மாதம் வந்துட்டு உயர்ந்த பதவியையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே சரி, இனி கிடைக்க போகிறதும் சரி, நடந்தவன் எல்லாம் சரி, நடந்து முடிஞ்சதும் சரி, நடக்க போகிறதும் சரி, உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அவங்கள கொண்டு போய் வைக்கும். உலக அளவில் அவங்க ஃபேமஸ் உள்ள நபராக தான் காணப்படுவாங்க. ஓகே சார், எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி வாழ்ந்துருப்பாங்க சார் இது வரைக்கும், இதுக்கப்புறம் எப்படி வாழ்வாங்க சார்? ஆமாம், இந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிற நேரத்தில் கிடைக்காது, தாமதமாக தான் கிடைக்கும், லேட்டாக தான் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிறது வேறு என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். ஸோ நாம் எல்லா மனுஷனும் கனவு தானே வச்சுருப்பாங்க, இப்படி போகணும் அப்படி போகணும், அது எப்படியும் போக விடாது, நம்ம இஷ்டத்துக்கு போக விடாது, அது இஷ்டத்துக்கு தான் போவோம். ஸோ மொத்தத்தில் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே டூ லேட்டாக தான் கிடைக்கும், தாமதமாக தான் கிடைக்கும். அந்த மாதம் பிறந்த அவ்வளோ பேருக்கும் இது பொருந்தும். கண்டிப்பாக சார். நிறைவான மாதமான டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி வாழ்ந்துருப்பாங்க சார்? ஆமாம், டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, வாயிலே சொற்பொழிவு ஆற்றி தங்களுடைய வாழ்க்கையை பிரமாதமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. பேச்சிலே சொற்பொழிவு ஆற்றிடுவாங்க. பேச்சு தான் அவங்களுக்கு மூலதனமே வந்துட்டு பேச்சு தான். அதில் பெரிய ஒரு சின்ன மேட்ரை கூட நல்லா லென்த்தியாக பேசி அதுக்கு ஒரு பெரிய சொற்பொழிவை கொடுத்து மேட்ரை சக்ஸஸ் பண்ணிக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம். அந்த வாய் வச்சு வாழ்க்கையை நகர்த்தி.
கண்டிப்பா இந்த 12 மாசத்துல வந்து பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இது வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். கண்டிப்பா என்னால வந்து அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது என்னோட மந்தோட. அதே மாதிரி நேயர்களாகிய உங்களாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா, உங்களுடைய வாழ்க்கையும் எப்படிதான் நகருதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.